இப்போ நம்ம தீபாவளி ஸ்நாக்ஸ் ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதில் ஓமம் போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம முதல்ல 300 கிராம் கடலை மாவு எடுத்துப்போம். கப்பில் எடுத்துட்டா ஒரு 3 கப்பு. உங்களுக்கு கப்போ டம்ளரோ எதில் வேணால் அளந்துக்கோங்க. 3க்கு 1 போடணும். 100 கிராம் அரிசி மாவு இல்லைன்னா 1 கப் அரிசி மாவு, 3:1 ரேஷியோ. 3:1 கடலை மாவு அரிசி மாவு ரேஷியோ போட்டு எடுத்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாம் எடுத்துருக்கிற அளவுக்கு நான் 2 ஸ்பூன் ஓமம் நல்லா போட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம மாவில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கலருக்கு. அப்புறம் நம்ம இந்த ஓமப்பொடி பண்ணுறதுக்கு எண்ணெய் கொதிக்க விட்டுறோம் இல்லையா, அந்த கொதித்த எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்து மாவில் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நம்ம நல்லா கலந்துட்டோம். பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும் எண்ணெய் விட்டு கலந்ததுக்கப்புறம். அப்புறம் அந்த ஓம வாட்டர் இருக்கு இல்லையா, அதை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் புழியும் போது ஈஸியாக புழிய வரும். இல்லைன்னா ரொம்ப கையெல்லாம் வலிக்கும், புழியவே வராது, ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா லூஸாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். மாவு பாருங்க, கட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆக்கிக்கோங்க. தட்டிலெல்லாம் ஒட்டலை பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஆனால் சாஃப்டாக இருக்கணும், எங்கேயும் ஒட்டக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுது. இப்போ மாவு ரெடியாக எடுத்து இதுதான் ஓமப்பொடி அச்சு. நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். அந்த குழல் சின்ன சின்ன ஓமப்பொடியும் இருக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். அந்த 3/4 வாசி மாவை போட்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் மூடி ஈஸியாக புழிய வரும். அப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி புழிஞ்சதுக்கப்புறம் அதில் மாவெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் அந்த வில்லையில். நீங்கள் அந்த வில்லையை எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு திருப்பி அடுத்த ஈடு போட்டேன்னா ஃபாஸ்ட்டாக ஆகிடும். இல்லைனா அதில் ஒட்டின்னு திருப்பியும் ஹார்டாகிடும், நமக்கு புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒரு வாட்டி எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 குழல் இருந்தால் கூட ஈஸியாக இருக்கும். ஒன்றத்தில் போட்டு நீங்கள் ரொப்பி வச்சுட்டு இதை வாஷ் பண்ணி தொடச்சி இதையும் ரொப்பிக்கலாம். முதல்ல எண்ணெய் ரெடியாக எடுத்தால் பார்க்கலாம். சூடாக எடுத்தால் நல்லா கரெக்டான சூடு. கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தேன்னா பபிள்ஸ் வருது, மேலே வருது. எண்ணெய் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம் ஓமப்பொடியை. இது கொஞ்சம் ஈஸியாக வரும். மாவு கொஞ்சம் நல்லா லைட்டாக சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன்னா இது புழியறது ரொம்ப ஈஸியாக புழிய வரும். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். நான் ரவுண்டாக புழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீளமாக வேணுனாலும் நீளமாக புழிஞ்சிக்கலாம். ஏன்னா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் உடச்சி தான் சாப்பிடுவா எல்லோரும். அதனால் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரம் வேறு வெந்துடும். அதனால் டக்குன்னு திருப்பி போட்டுடுங்க, இல்லைனா ரொம்ப செவந்தா அந்த டேஸ்ட்டே தெரியாது. சும்மா ஏதோ கரகரன்னு இருக்கும், அவ்வளோதான். அந்த மாவு டேஸ்டெல்லாம் தெரியாது நமக்கு அது செவந்துருத்துனா. அதனால் அது கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்து நம்ம எடுக்கணும். அதே மாதிரி மாவு பிழியும்போது அந்த வில்லையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி போடுங்க, அப்போ ஈஸியாக வந்துடும். இப்போ அடுத்து நமக்கு ஓமப்பொடி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த துண்டெல்லாம் எடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நமக்கு சீக்கிரம் ஆகிடும். ஒரு 10-15 மினிட்ஸ்லலாம் முடிஞ்சிடும் அது. ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ஒன்று ஒரு 1 or 2 மினிட்ஸ் அவ்வளோதான் எடுக்கும் வேகிறதுக்கு. கரெக்டான எண்ணெயும் மாவு கரெக்டான பதத்துலேயும் இருந்தால் ரொம்ப சீக்கிரம் இது வேலை முடிஞ்சிடும்.
வெள்ளையை அலமினல்னா நல்லா துடைக்கணும். இல்லைன்னா தண்ணி அந்த எண்ணெயில் பட்டுதுன்னா ஃபுல்லாக தெரிச்சிரும், எல்லாம் மேலெல்லாம் எண்ணெய் தெரிக்கும். அதனால் அந்த வெள்ளையை அலமினல்னா எதுவுமே எந்த குழலோ வெள்ளையோ எது அலமினாலும் நீங்கள் தொடச்சிட்டு தான் அடுத்த ஈடுக்கு மாவு போட்டு பண்ணணும். இல்லைன்னா எண்ணெய் வீடு ஃபுல்லாக தெளித்து நம்ம மேலெல்லாம் கையெல்லாம் தெளிச்சிரும். ஜாக்கிரதையாக பண்ணணும். ஓகே. தீபாவளி ஸ்நாக்ஸ் ஓமப்பொடி ரெடி. இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.